வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோ ராஜேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அன்பான வாழ்க்கை யாருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. பசங்களை பற்றி கவலை நிறைய பெற்றவங்களுக்கு இருக்கும். என்ன இந்த பொண்ணு எப்படி வாழும், எப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலை நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்து சுக்கிரன் புதன் ஒன்றா இருக்கா, கவலையை விட்டுடுங்க. ஏன்னா அவங்க வாழ்க்கை நல்லா தான் இருக்கும், நல்ல வாழ்க்கையாக தான் அமையும். அதே மாதிரி அணின்னு சொல்லுவாங்க, தேவகுரு அணி, அசுரகுரு அணின்னு சொல்லுவாங்க. இது அசுரகுரு அணி, ஏன்னா சுக்கிரன் இருக்குதுல்ல, அதனால் அசுரகுரு அணி. இப்போ என்னென்னா, சுக்கிரன் புதன் லக்னத்தில் இருந்தாலோ, லக்னத்துக்கு 5ல் இருந்தாலோ, 9ல் இருந்தாலோ முதல் தரமான யோகம். எப்படி கணக்கு போடுறது அப்படின்னு பார்த்தா, அவங்க அணிகளுக்குள்ளவே இருக்கணும். அதாவது சுக்கிரன் வீட்லேயோ, இல்லை சனியோட வீட்லேயோ, இல்லை புதனோட வீட்லேயோ இருக்கலாம். சுக்கிரனும் புதனும் ஒன்றா இருக்கலாம். இந்த மாதிரி லக்னத்துக்கு 5ல் 9ல் வந்தால் அது முதல் தரமான யோகம். கேந்திரத்துலேயும் வரலாம், அது 2வது தரமான யோகமாக வரும். அசுரகுரு அதே மாறி கூட வரும். ஆனால் இருந்தாலும் யோகம் வேலை செய்யும். ஒரு 75% வேலை செய்யும். இப்போ குருவோட அணின்னா, இப்போ தனுசு லக்னத்துக்கு 4 சுக்கிரனும் புதனும் இருந்தால் யோகம்தான். ஆனால் என்ன, இந்த அளவுக்கு இருக்காது. இது ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி இருந்தால் உங்கள் வீட்டில் பொம்பளை பசங்களாக இருந்தாலும் ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் பேசாமல் கம்முன்னு இருங்க. வாழ்க்கை சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.